5 கிலோ 50 நாள் குறைக்கணும்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்கிறேன். அதில் இன்னைக்கு 4வது நாள். நேற்று ஆரம்பித்த ஷெட் வேலை நேற்றே முடியணும். ஆனால் நம்ம ஊரில் கரண்ட் கட்டு, அதனால் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி. நான் போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கறி கடைக்கு போயிட்டு கறியை கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கறி குழம்பு. இன்னைக்கு நைட்டு வேலூரில் ஃபங்க்ஷன், நாளைக்கு மேரேஜ். அதனால் ஈவினிங்கே காரை தூக்கிட்டு கிளம்பிட்டோம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டேன், ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்கேன்னு நீங்கள் கேட்குறது மைண்டில் கேட்குது. ஆனால் அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிப்பேன், அது வேறு விஷயம். அப்புறம் எல்லாரும் கிளம்பி அப்படி அவுட்டர் ரிங் ரோடு வரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு டைமு. அதான் ஏறி கிளம்புனா அதுக்குள்ள பூந்தமல்லி பைபாஸ்ல ஒரு ஸ்டாப்பா போட்டாங்க பசங்க. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, வண்டி ஓட்டுற நண்பர் சைலண்டா இருக்கிறாரு, பின்னாடி உட்காந்து நாங்க மட்டும் ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஜூஸை குடிச்சுன்னு வரோம். அப்புறம் பொறுமையா ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பில் எல்லாம் கட்டிட்டு அங்கே இந்த கிளம்பத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் 8 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஐபிஎல் ஃபைனல்ஸ் வேறையா, எனக்கு ஃபோன்லேயே ஃபைனல்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஃபைனல் எல்லாம் ஒன் சைடாக தான் முடிய போது. ஆர்சிபி கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்கும்போது ஆர்சிபி கப்பே அடிச்சு முடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு வரையா பொறுமையா ஒரு 10 மணிக்கு வேலூர் போய் சேர்ந்துட்டோம். போற வழியிலெல்லாம் ஒரு வேலையை குத்துறாங்கப்பான்னு சொல்லிட்டு நண்பரோட மைண்ட் வாஷ் லைட்டா எங்களுக்கும் லீக் ஆகுது. இந்த பார்ட்டி பாப்பர் கரெக்டான டைம்ல வெடிக்காதே, நீ வெடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நண்பரோட மைண்ட்ல கொஞ்சம் சந்தேகத்தை உண்டாக்கி விட்டுட்டேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஆனாலும் கரெக்டான டைம்ல வச்சு விட்டோம். டின்னருக்கு இன்னும் டைம் ஆகணும்னு சொல்ல உடனே நாங்க 10 மணிக்கு டேரக்டா பக்கத்துல ஒரு லசி ஷாப் இருக்கு, அதுக்கு வந்துட்டோம். நான் என்ன சொன்னேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டெசர்ட் சாப்பிடலாம்டா, ஏன்டா எப்பயே சாப்பிடணும்னு சொன்னா, தம்பி சாப்பிட்டு முடிக்கிறதுல 12 நீ வேணா பாரு, இவன் கடை மூடிட்டு கிளம்பிடுவான். நான் ஆர்டர் வந்துச்சு சாப்பிடலான்னு போனா, இல்ல வெயிட் பண்ணுங்க, இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்னாப் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு போனை எடுத்துட்டு ஸ்னாப் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா டின்னருக்கு உட்காந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 11:30 டைம் ஆயிடுச்சு. அப்பாடா இனிமேட்டு ரூமுக்கு போய் தூங்கிடலாம், இன்னைக்கு எப்படியும் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினைச்சா இப்பதான் ஒரு டிஷ்யூ சொல்றாங்க, டர்ஃப் புக் பண்ணிருக்கோம், டர்ஃபுக்கு போறோம்னு சொல்லி கத்தினுக்குறாங்க எல்லாருமே. 12 மணிக்கு என்னடா டர்ஃப் புக் பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபங்க்ஷன் வந்த ஊர்லன்னு சொன்னா நிஜமாலே இவங்க டர்ஃப் புக் பண்ணி வச்சிருக்காங்க. சரி எப்படியும் இன்னைக்கு ரன்னிங் தான் போல, கார்டியோ ஆச்சு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மேட்ச் ஆடிட்டோம். ஆடி முடிச்சோடனே செம்ம டயர்டு, டேரக்டா ரூமுக்கு போய் படுத்த வந்தான். உங்களை நாளைக்கு வீடியோல வந்துக்கிறேன்.